ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் காலமாயிட்டார். அவர் காலமான துயர செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, அவர் கடைசியாக ஹாஸ்பிட்டலில் இருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறதாக தாள்கள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றிய உண்மைத்தன்மை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தமிழ் திரையுலகில் முக்கிய இயக்குனராகவும் நடிகராகவும் வலம் வந்தவர் பாக்கியராஜ். இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே மெகா ஹிட்டான படங்கள். அதோடு இவர் நடித்த படங்கள் எல்லாமே மெகா ஹிட்டான படங்கள். ஸோ இவருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. இவர் இறந்தார் அப்படிங்கிற செய்தி இப்போ வரைக்கும் யாராலையும் நம்ப முடியலை. ஸோ இவருடைய குருநாதராக இருந்தவர் பாரதி ராஜா. அவர் இறந்து போன 17வது நாளில் இவரும் இருந்து போனது பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. இந்த ஒரு நிலையில் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகை குஷ்பு மகள் திருமணத்தில் கோவாவில் கலந்து கொண்டார். அங்கே ரொம்ப பட்டாடையெல்லாம் உடுத்தி செம்ம ஹாப்பியாக இருந்தார். அந்த வீடியோலாம் கூட இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் திருமணத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னை திரும்பிய அவர் எப்பயும் போல் வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்கே சிசிடிவி காட்சிகளில் அதெல்லாம் பதிவாயிருக்கு. அவர் வழியில் துடித்து கீழெல்லாம் விழுந்திருக்கிறாரு. உடனே அந்த இதை எடுத்துகிட்டு அதில் கொண்டு போய் உடனே சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிகிச்சை கொடுக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் இறுதியாக உயிரிழந்து விட்டார். அவருடைய உயிரிழப்பு தான் இப்போ பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்கு. அதோடு அந்த சிசிடிவி காட்சிகள் பார்க்கும்போது அவர் துடித்தது எல்லாரையுமே பதற வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த காட்சிகள்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இயக்குனர் நடிகருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் கதறி அதுக்கு ரிப்ளைவை பண்ணிட்டு வராங்க அந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே கலங்க வைக்குது என்று சொல்லலாம். அவருடைய குருநாதரான பாரதி ராஜா இறந்து போன 17வது நாளில் அவரும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதறி எல்லாருமே தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. அதோடு இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னர் என்ற பெயர் பெற்றவர், அசாத்திய இயக்குனர், இந்த மாதிரி பல பெயர்களை இவருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இவருடைய இறப்புக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறாரு. அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நடிகரும் திரைப்பட இயக்குனருமான பாக்கியராஜ் உடல்நலக்குறைவால் இன்னைக்கு சென்னையில் காலமானார். மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். இவருக்கு வயது 73. இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனினும் அந்த காட்சியெல்லாம் சிசிடிவியெல்லாம் வெளியாக இருந்தது. அப்போ அவர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததும் வெளியானது. தனது குரு பாரதி ராஜா காலமான 2 வாரத்திலேயே பாக்கியராஜ் காலமான சம்பவம் மீண்டும் தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த பாக்கியராஜ் தற்போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அவரின் மறைவுக்கு பல்வேறு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இப்போ வரைக்கும் இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் பாக்கியராஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆசான் மறைந்த சில வாரங்களிலே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது தமிழ் திரையுலகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகனாக, சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குனராக வலம் வந்தவர் திரு பாக்கியராஜ் அவர்கள். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குனராக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர். சில மாதங்களுக்கு முன்பு தான் திரு பாக்கியராஜ் அவர்கள் திரையுலகில் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்வதற்கான அந்த விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். அந்த நினைவுகள் இப்போ நினைக்கும் போது பசுமையாக இருக்கிறது.
திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பையோ ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் நம் வாழ்வை நிறைவு செய்து கொண்டு விட்டது பெரும் இழப்பு. அதாவது அவர் தம் வாழ்வை இப்போ நிறைவு செய்து விட்டது பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இழந்து தவிக்கக்கூடிய திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ், சாந்தனு, சரண்யா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு, திரைத்துறை நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். தமது படைப்புகளால் பாக்யராஜ் அவர்கள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக தொடர்ந்து வாழ்வார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்டுள்ள இந்த ஒரு இதுவும் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய அத்தனை பேரையும் கண்ணீரில் மல்க செய்திருக்கு. ஏன்னா பாக்யராஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னர் என்பது அனைவருக்குமே தெரியும். அவர் இயக்கிய படங்கள் எல்லாமே பேசும். அவர் இயக்கிய படங்கள் மட்டும் இல்லாமல் அவர் நடித்த படங்கள் கூட ஒவ்வொன்றும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். 50 ஆண்டு கால சினிமா இதில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவருக்கு விழா நடந்தபோது கூட அந்த விழாவில் நிறைய பேர் சொன்னது இந்த விஷயங்கள் தான். அவர் இயக்குறது, நடிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லப்பட்டுட்டு இருந்தவர் இப்போ இல்லைங்கிறது பெரிய துயரமாகவே இருக்குது. அதுக்கிடையே சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியானது கூட சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவர் கடைசியாக சுருண்டு போய் தன்னுடைய வலுவிழந்து இருந்தது பார்க்கக்கூடிய அத்தனை பேரையுமே பதற வைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மறைவு யாருக்கும் வரக்கூடாது. கடவுள் இவரை எடுத்துக்கிட்டாரு. ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ பாக்யராஜ் மறைவுக்கு மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. அதை விட அவர் சம்பாதித்த பெரு ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. அடுத்தடுத்து அவருடைய இறுதி இது எப்போ நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோடு இந்த முக்கியமான நியூஸை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான சிசிடிவி காட்சிகளுடைய தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இவர் இயக்கிய நிறைய படங்களில் எந்த படம் ரொம்ப பிடித்த படம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நடிப்பில் உங்களுக்கு பிடித்த படம் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று முன்தினம் நல்லா பட்டு ஆடை உடுத்தி சூப்பராக சிரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருந்த மனுஷன் இப்போ இல்லையே அப்படிங்கிறது தான் மகனுடைய பெரிய வருத்தமாகவே இருக்கா. ஸோ மகன் உடைந்து போய் கலங்கி நிற்கிறது மாதிரியெல்லாம் தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் நியூஸோடு புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.